குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் எவ்ரிஒன். நமக்கு பிஜிடிஆர்பி சிலபஸ் புதுசு குடுத்துருக்காங்க தெரியும். ஸோ இந்த முறை குடுத்த அதாவது இந்த 2024, 25 இந்த ஆண்டுக்குரிய புது பிஜிடிஆர்பி சிலபஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு அடுத்த எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. இந்த சிலபஸ் ஃபாலோ பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் இந்த சிலபஸ்ல வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. பழைய சிலபஸ்க்கும், இந்த சிலபஸ்க்கும் நிறைய மாற்றங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நம்ம இங்க என்ன பிளான் பண்றோம் அப்படின்னா, இந்த புது சிலபஸ எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு அடிப்படையான ஒரு வழிகாட்டுதல் எல்லாருக்கும் தேவைப்படுது. நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து ஒரு மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்டி வந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்றாங்க. ஃபேக்கல்டி நெறைய ஒர்க் போடுறாங்க, நெறைய எஃபோர்ட் போடுறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், பழைய சிலபஸ்க்கும், புது சிலபஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணின அந்த வார்த்தைகள் என்னென்ன? அத எங்கேருந்து படிக்கணும்? என்ன ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணணும்? இப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே அதில இருக்கிற 10 யூனிட்டையும் தெளிவா டிஸ்கஸ் பண்ணி நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து தொடர்ந்து வெபினார் குடுத்துட்டே வரோம். இந்த வெபினார் வந்து கம்ப்ளீட்லி எஸ். இந்த வெபினார் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ வெபினார் ஃபார் எவ்ரிஒன். எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுதலா இருக்கணும் அப்படிங்கிறதுனால, நம்ம சிக்ஷா கிளாஸ்லேருந்து இது வந்து அரேஞ்ச் பண்றோம். இன்னைக்கு நம்ம இந்த வெபினார்ல பாட்டனி பார்க்க போறோம். நெறைய பேர் பாட்னி கேட்டிருந்தீங்க. இன்னும் நெறைய பேர் வந்து பிசிக்கல் எஜுகேஷன், மைக்ரோபயாலஜி எல்லாமே கேட்கிறீங்க. அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோல வந்து வெபினார்ல வந்து நம்ம குடுக்குறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இத ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவா பாட்னி தான் படிக்க போறோம். பாட்னில இருக்கிற சிலபஸ் தான் அனலைஸ் பண்ண போறோம். இங்க இருக்கிற எல்லா கேதரிங் எல்லாருமே வந்து பாட்னி பேக்ரவுண்ட் கொண்டவங்க தான் இல்லையா? நம்ம சிக்ஷா கிளாஸ்ல வெபினாரோட சேர்ந்து அடிஷ்னலா பாட்னிக்குரிய பிஜிடிஆர்பி கோர்சஸுமே ஆஃபர் பண்றோம். இந்த கோர்சஸ் வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும். லைவ் கிளாஸஸ்னா இதே மாதிரி தான் நம்ம Zoom மீட்டிங்ல கனெக்ட் ஆவோம். இன்டராக்டிவா நேரடியா நீங்களும் பேசலாம். நாங்களும் வந்து கிளாஸஸ் எடுப்போம். இன்டராக்டிவான லைவ் கிளாஸஸ் இருக்கும். டெய்லி காலையில 5லிருந்து 6:30 மணி வரைக்கும் அந்த கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இந்த கிளாஸஸ் இருக்கும். இதுதான் நம்மளோட கிளாஸோட டைமிங். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மேஜர் சப்ஜெக்டான பாட்னி கிளாஸஸ் தான் நீங்க படிப்பீங்க. ஏன் நம்ம இவ்ளோ ரொம்ப நெருக்கமா ஷெட்யூல் போட்டு எடுத்துட்டு போறோம்னா, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு பிளான் பண்றோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ரிவிஷன் வந்து எடுத்துட்டு போறோம். அதனால தான் வாரத்துல 7 நாளுமே நம்ம படிக்கிறோம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மேஜர் சப்ஜெக்ட் பாட்னி நீங்க படிப்பீங்க. சனி, ஞாயிறு காலையில தமிழ் எலிஜிபிலிட்டி படிப்பீங்க. இதுவே வந்து ஈவ்னிங் பார்த்தீங்கன்னா, 7 டூ 8:30 பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே இது படிப்போம். ஸோ எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆஸ்பெக்ட் தான். அப்போ த்ரூ அவுட் த வீக் வாரம் முழுக்க வந்து நமக்கு கிளாஸஸ் ரெகுலரா இருக்கும். லைவ் கிளாஸஸ் தான். இதே மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஒன்ஸ் லைவ் கிளாஸஸ் முடிஞ்ச உடனேவே அதோட ரெக்கார்டிங் செஷனுமே நாங்க உங்களுக்கு மொபைல் ஆப்ல குடுத்துடுவோம். நீங்க கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணின உடனேவே உங்களுக்குரிய ரெக்கார்டிங் செஷன் வந்து மொபைல் ஆப்ல குடுப்போம். இந்த ரெக்கார்டிங் செஷன வந்து நீங்க எத்தன முறை வேணாலும் போட்டு பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சமயங்கள் நீங்க ஏதோ கிளாஸ் மிஸ் பண்றீங்க, உங்களால அந்த ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலோ, அந்த பர்ட்டிகுலர் கிளாஸ் நீங்க போட்டு பார்த்துக்கலாம். பட் எல்லா கிளாஸுமே நடந்து முடிஞ்ச உடனேவே உங்களுக்கு ரெக்கார்டிங்கா ப்ரொவைட் பண்ணிடுவோம். இன் அடிஷன் டூ தட் நம்ம மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றோம். கண்டிப்பான முறையில எஜுகேஷன் சைக்காலஜி, தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் உங்க மேஜர் சப்ஜெக்ட் பாட்னி இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா, மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? அண்ட் அந்தந்த டாபிக் முடிக்க முடிக்க அதோடைய டெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஒரு முறையுமே நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டா அ எடுத்துட்டு வரோம். பிஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும். இதுதான் நம்மளோட கோர்ஸ் ஃபீச்சர்ஸ். ஃபர்தரா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும், பாட்னி பத்தி நீங்க எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குற இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லயே உங்களுக்கு வந்து நெறைய கன்டென்ட் வந்து நாங்க அப்டேட் பண்ணுவோம். அ உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபுல் கோர்ஸ் தேவைப்படுதுன்னா, நீங்க கோர்ஸ்ல வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க அட்மிஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. கோர்ஸோட எல்லா ஃபீச்சர்ஸுமே டைமிங், அதோட ஃபீச்சர்ஸ், மெட்டீரியல் எல்லாமே நான் சொல்லிட்டேன். நீங்க எல்லாருமே பொதுவா கேட்கிற டவுட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். நம்ம வந்து இது எல்லாமே வந்து 10,000 அப்படிங்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஆஃபர் பண்றோம். டில் த எக்ஸாம் டேட். எக்ஸாம் டேட் வரைக்குமே இது நம்ம குடுக்குறோம். இப்போ நம்மளோட ஃபேக்கல்டி
உங்களுக்கு தெளிவா ஒரு யூனிட்ல இருக்கிற மாற்றங்கள் என்னென்ன, அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம அந்த அப்டேட் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சொல்ற ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணுங்க. இது கண்டிப்பா செல்ஃபா படிக்கிற எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். அண்ட் ஆல்சோ அது தவிர அடிஷனலா உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா, நீங்க இந்த கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சிக்ஷா கிளாஸோட. ஸோ எஸ். ஸோ ஐ வில் வெல்கம் யூ மேம். Yes, ma'am. Thank you. எஸ் மேம், எஸ் மேம். தேங்க் யூ மேம். Screen ஸோ share மேம் வந்து ஆகுதா, உங்களுக்கு ma'am? இப்போ கம்ப்ளீட்டா யூனிட் வைஸ் ரெஃபரன்ஸ் குடுப்பாங்க. எஸ் மேம், யுவர் ஸ்க்ரீன் இஸ் ஷேர்ட் விசிபிள். Okay. ஸோ மேம வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்து இதுல இருக்கும். சரிங்களா? Thank you, ma'am. தேங்க் யூ மேம். So, good evening. PGTRPக்கு ரெடி ஆகுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்ட் டுடே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாட்னி சிலபஸ்ல இருக்கிற நியூ அண்ட் ஓல்ட் சிலபஸ் விசஸ் பண்ண போறோம். இப்போ ஓல்ட் சிலபஸ் பொறுத்தபடியும் வந்து ஒரு எவல்யூஷனரி பேஸ்டு சிலபஸா அது கிடையாது. வேறஸ் நியூ சிலபஸ்ல வந்து எவல்யூஷனரி பேஸ்டு சிலபஸா தான் நமக்கு எல்லாமே வந்து சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் தாலஃபைட்ஸ்ல இருந்து ஜிம்னோஸ்போம்ஸ் ஆன்ஜியோஸ்போம்ஸ் வரைக்கும் ஃபுல்லா வந்து எவல்யூஷனரி பேஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் நமக்கு இதை கொண்டு போயிருக்காங்க. வேற இன் ஓல்ட் சிலபஸ்ல வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி நம்ம வைரஸஸ் பாக்டீரியா பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து யூனிட் 2ல பேத்தாலஜி மைக்ரோபயாலஜின்னு சொல்லி மாத்தி மாத்தி நம்ம பார்த்திருப்போம். இங்கே அப்படி கிடையாது. பேசிக்காவே சிலபஸ்ல வந்து என்ன கவர் பண்ணிருப்பாங்கன்னா பேசிக் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரிலேட்டட் பண்ணி கவர் பண்ணிருப்பாங்க. வெராஸ் நியூ சிலபஸ் என்டையர் சப்ஜெக்டையும் இன்டெப்தா கவர் பண்ணிருக்காங்க. ஓல்ட் சிலபஸ்ல வந்து நிறைய எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இங்க நிறைய எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸை பத்தி இப்ப மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ரீசன்ட் ரிசர்ச்சஸ் அண்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் இந்த நியூ சிலபஸ்ல இப்ப மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உங்க யூனிட் 1 பொறுத்தபடியும் இங்க இருந்த வைரோலஜி அண்ட் பாக்டீரியா அந்த ரெண்டத்தையும் எடுத்துட்டு யூனிட் 9க்கு கொண்டு போயிருக்காங்க. அதே சமயம் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல்கேல போல்ட் அண்ட் வேன் கிளாசிபிகேஷனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜ் கிளாசிபிகேஷனை இங்க ஆல்டர் பண்ணியிருக்காங்க நமக்கு. அண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ் அவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி நம்ம டீட்டெயில் ஸ்டடியை வந்து இங்க கொடுக்குற மாதிரி இருக்கு. Am I going correct? Hello? Hello? Audible இருக்குங்களா? Is it Yes, ma'am. audible? Yes, ma'am. Audible, ma'am. Audible. Okay, sir. Thank you. அண்ட் இதுல வந்து ஃபங்கை குரூப்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கே குரூப்ல முடிச்சிருக்காங்க. சைனோ பாக்டீரியாவுக்கு அந்த குரூப்ல வந்து அவ்வளவா நமக்கு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் வந்து அந்த இதுல இப்போ நமக்கு மிக்ஸோஃபைசி அப்படின்றதுல அதை கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஃபங்கையிலயும் அதே கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்தியாவுக்கு என்னென்ன கான்ட்ரிபியூஷன் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்ரோதாலிசம் அண்ட் பாராசெக்சுவாலிட்டி இன் ஃபங்கை, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இங்க. இதையும் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மைக்கோரைசே எக்டோமைக்கோரைசே அண்ட் எண்டோமைக்கோரைசே பத்தி நம்ம வந்து பழைய சிலபஸ்ல அவ்வளவா இருக்காது. இங்க வந்து நமக்கு அந்த ஃபாசில் ஃபங்கை வரைக்கும் ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்ணி கல்டிவேஷன் அப்படி ஜஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கைல மட்டும் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு தனி சாப்டராகவே வச்சிருக்காங்க. ஸோ அதோடைய ப்ராசஸ் மெத்தடாலஜி அண்ட் எவ்ரி திங் நம்ம தெரிஞ்சுக்கொண்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் லைக்கன்ஸ். இதுலயும் வந்து அவ்வளவா வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா இண்டிகேட்டர் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் அதை அந்த டாபிக்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பர்டிகுலரா ஒரு சில கிளாஸஸ் கொடுத்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி பிரயோஃபைட்ஸ் வந்து யூனிட் 3ல இருந்திருக்கும் பழைய சிலபஸ்ல. இப்போ நமக்கு இதை யூனிட் 1ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதோடைய கிளாசிபிகேஷனை மாத்திருக்காங்க. வாட்சன் கிளாசிபிகேஷன்ல இருந்து ப்ரோபோஸ் கிளாசிபிகேஷன்ஸ்க்கு நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அங்க வந்து பொதுவா வந்து லைஃப் சைக்கிள் அப்படின்றத மட்டும் சொல்லியிருப்பாங்க. இங்க நமக்கு பர்டிகுலரா இந்தந்த ஃபேமிலிஸ் உடைய மார்க்கென்டேஷியல்ஸ் அந்த ஃபேமிலிஸ்க்கு உண்டான லைஃப் சைக்கிள்ஸ் நம்ம படிக்கணும். அண்ட் முக்கியமா ஜெர்மினேஷன் பேட்டர்னை பத்தி வந்து அவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கும்.
எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ்லயும் ஃபாசில் பிரயோஃபைட்ஸையும் நமக்கு இங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் நமக்கு. அண்ட் நான் செகண்ட் யூனிட்ல வந்து ஸ்ட்ரான் 1976 கிளாசிபிகேஷனை எடுத்துட்டு ரீமர் 1954 கிளாசிபிகேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி Pteridophytes and gymnosperms and paleobotany. போன தடவை வந்து paleobotany வந்து 10th யூனிட்டா வச்சிருப்பாங்க. அந்த 10th யூனிட்ல மேக்ஸிமம் 10 மார்க்ஸ் வரைக்கும் வந்து ரிலேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப இங்க வந்து செகண்ட் யூனிட்ல வச்சதுனால இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்ப இந்த எவல்யூஷனரி ட்ரெண்ட் கொடுத்துருக்கிறதுனால அந்த பாலியோபாட்னிக்கு கொடுக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து கொஞ்சம் குறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இதுல வந்து கிளாசிபிகேஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. டெரிடோஃபைட்ஸை பொறுத்தபடியும் இந்த ஸ்டீலார் எவல்யூஷன், டீலோம் தியரி அதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். அதையும் வந்து இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நமக்கு. அண்ட் வென் ஜிம்னாஸ்பர்ம்ஸை பொறுத்தபடியும் கிளாசிபிகேஷன்ஸை மாத்திருக்காங்க. ஆரிஜின் அண்ட் எவல்யூஷனரி ஆஃப் ஜிம்னாஸ்பர்ம்ஸையும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா ஒரு சில ஃபேமிலிஸை பத்தியும் நம்ம படிக்கிற மாதிரி இங்க வந்திருக்கு. பாலியோபாட்னில வந்து ஜஸ்ட் வந்து கார்பன் டேட்டிங், ரேடியோ கார்பன் டேட்டிங் பத்தி மட்டும் வந்து ஓல்ட் சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து அந்த மாதிரி இல்லாம என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எப்படி அதை டிட்டர்மைன் பண்றாங்க, அந்த ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது, ஃபாசில் டெரிடோஃபைட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி ஜிம்னாஸ்பர்ம்ஸை பாக்குறது அப்படின்ற எல்லா ஃபாசில் ரெக்கார்ட்ஸையும் டீட்டெயிலா அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதோடைய ப்ராசஸ் எப்படி நடக்குது அண்ட் அதோடைய ஸ்டடி டெக்னிக்ஸ் எவ்ரிதிங் வந்து நம்ம இங்க பாக்குற மாதிரி வரும். அண்ட் இதோட வந்து சேர்த்து நம்ம ஒரு சில கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் பிட்பாஸ் சைனி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா வரும். இதுல நமக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆனது வந்து கன்சர்வேஷன் மட்டும்தான் ஓல்ட் சிலபஸ்ல இருந்து இங்க வந்து மிஸ் ஆயிருக்கு. பட் அதையும் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ற மாதிரி தான் இருக்கு. தேர்ட் யூனிட்ல வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். தேர்ட் யூனிட் வந்து மார்பாலஜி அண்ட் இப்போ இதுல வந்து கிளாடி சிஸ்டம் வந்து எடுத்துட்டாங்க. ஓல்ட் சிலபஸ்ல இருந்து தேர்ட் யூனிட்ல எக்ஸ்கியூஸ் மீ ஃபோர்த் யூனிட்ல தான் நமக்கு வந்து டாக்ஸானமி அண்ட் மார்பாலஜி இருக்கு. அதுல வந்து கிளாடோ சிஸ்டம் எடுத்துட்டு நமக்கு வந்து ஜெக்கார்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க இங்க. அண்ட் அதோட முக்கியமான சிஸ்டமான ஏபிஜி சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி பிஎஸ்ஐ இடத்துலயும் அண்ட் வந்து கேரளால இருக்கிற மலபார் பேஸ்ட் சிஸ்டம், இந்த பாட்டானிக்கல் கார்டன் வந்து இருக்கிறதையும் வந்து மாலிகுலர் பேஸ்ட் சிஸ்டமா இருக்கு. அங்கேயும் வந்து இந்த ஏபிஜே சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் மாதிரி தான் வந்து அந்த ஹெர்பேரியம் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணிருக்கிறதுனால இந்த ஏபிஜே கிளாசிபிகேஷனை நமக்கு இங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோடைய மாடர்ன் டெக்னிக்ஸ் லைக் டிஎன்ஏ பார்கோடிங், மாலிகுலர் சிஸ்டமேட்டிக்ஸ், டாக்ஸானமிக்கல் கீ நம்ம எம்எஸ்சிஸ்லயும் நிறைய இதை படிச்சிருப்போம். அண்ட் அதே சமயம் வந்து யூஜிலையும் டாக்ஸானமிக்கல் கீனா என்ன, அது ஐடென்டிபிகேஷன் எப்படி பண்றது, பொட்டானிக்கல் கார்டன்ஸ், பிஎஸ்ஐ, ஹெர்பாரியம் டெக்னிக் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இதோட எக்ஸ்ட்ராவா நமக்கு இன்க்ளூட் ஆகிறது வந்து விர்ச்சுவல் அண்ட் டிஜிட்டல் ஹெர்பாரியம். இப்போ இந்த விர்ச்சுவல் அண்ட் டிஜிட்டல் ஹெர்பாரியம் தான் இப்போ ரொம்ப ரீசெண்ட் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி வந்து எக்ஸிபிட் பண்றாங்க, இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வச்சு என்ன பண்றாங்க, அதை எப்படி நம்ம எடுத்து நமக்கு செட் பண்ணி கொடுக்கணும், ஒரு ஹெர்பாரியம்ல நம்ம ஆன்லைன்லயே நம்ம எப்படி வந்து அதை ரீசெட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து இந்த விர்ச்சுவல் அண்ட் டிஜிட்டல் ஹெர்பாரியம்ல நமக்கு சொல்லுவாங்க. அண்ட் முன்னாடி ஓல்ட் சிலபஸ்ல 21 ஃபேமிலிஸ் தான் நமக்கு இருக்கு. இங்க இப்போ நமக்கு இருக்கிறது 23 ஃபேமிலிஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலிஸுடைய நிக்நேமை வச்சு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. இப்போ அதுல இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி இதோடைய இன்டெப்தான எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு பாட்டனிஸ்டுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் பாட்னியும் இருக்கு. இந்த எக்கனாமிக் பாட்னில வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸா போயிட்டு இருக்கிற ஃபைட்டோக்ரோமேட்டிக் அப்படின்றது டைஸ், இப்போ பிளான்ட் மெட்டீரியல்ஸ்ல இருந்தே வந்து நமக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபைட்டோக்ரோமேட்டோன்ஸ் எல்லாமே அதுல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல டை பதிலா நம்ம நேச்சுரல் டையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிளான்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு உண்டான எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னது,
அந்த ஸ்பைசஸ் நம்ம என்ன பண்றோம், பல்சஸ், காஸ்மெட்டிக் பிளான்ட்ஸ்னு தனியா இருக்கு. அதுக்கு நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எனர்ஜி பிளான்டேஷனுக்கு என்ன பாக்குறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து எக்கனாமிக் பாட்னில உங்களுக்கு இது பண்ணிருக்காங்க. நமக்கு முன்னாடி ஓல்ட் சிலபஸ்ல ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன டாபிக்கா தான் இந்த மெடிசினல் பாட்னி போயிருக்கும். அது வந்து இன்டெப்தா படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெடிசினல் பாட்னி ஸ்கீமே வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஆனா இங்க அப்படி இல்லாம மெடிசினல் பாட்டனி, எத்தனோபாட்டனிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டாபிக்காவே நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இல்லாம பர்டிகுலரா நிறைய பிளான்ட்ஸ் நேமையும் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிலாந்தஸ் அமாரஸ், ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா, கர்க்குமாலாங்கா அப்படின்னு சொல்லி நிறைய பிளான்ட்ஸ் உடைய இதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டிசீஸ் கியூரிங் பிளான்ஸ். அதனாலதான் இதை நம்ம தனிப்பட்ட முறையில படிக்கணும் அப்படின்றதுக்காக இதையே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுடைய 4th யூனிட்ல வர போறது அனாட்டமி அண்ட் எம்பிரியாலஜி. நார்மலாவே இந்த அனாட்டமி அண்ட் எம்பிரியாலஜில வந்து ஓல்டு சிலபஸ்ல இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் தாட்ஸ் வந்து இங்கேயும் வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இதுல நமக்கு முக்கியமா ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கிறது வந்து அனானமஸ் திக்கனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு நார்மல் குரோத்தை விட டீவியேட் ஆகி வளரக்கூடிய பிளான்ட் குரோத்தை பத்தி அனலைஸ் பண்ணி படிக்கிறது தான் அனானமஸ் திக்கனிங் குரோத். இந்த பத்தியும் நம்ம வந்து இங்க டீட்டெயிலா பார்ப்போம். அண்ட் இதோடைய வுட்டுடைய ரியாக்ஷன், டென்ஷன் வுட் அண்ட் ரிட்டென்ஷன் வுட் அப்படின்னு, அந்த வுட் டென்ஷனா இருக்கும்போது எப்படி இருக்கும், அதோடைய ஸ்ட்ரக்சர் வியூஸ்ல இருந்து பிசிக்ஸ், அதுல இருக்கிற பிசியாலஜிக்கல் மேட்டர்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் டீப்பா அனலைஸ் பண்ணிடுவோம். அண்ட் இதோட எக்ஸ்ட்ராவா ஜாயின் பண்ணது நோடல் அனாட்டமி, எக்ஸ்பெரிமெண்டல் அனாட்டமி எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ராவா இதுல நமக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. கமிங் டு தி எம்பிரியாலஜி. எம்பிரியாலஜில பொறுத்தபடியும் நமக்கு வெறுமனைக்கா மைக்ரோஸ்போராஞ்சியம், மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அதை பத்தி மட்டுமே நமக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓல்ட் சிலபஸ். இந்த நியூ சிலபஸ்ல போலன், ஸ்டிக்மா, அந்த இன்கம்பேட்டபிலிட்டியை ஓவர் கம் பண்ணி வர்ற டெக்னிக்ஸ், அந்த சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி இன்ஹெரிட்டன்ஸ், பாலன் கிரெயின்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் அந்த அதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய சொல்யூஷன்ஸ் அது வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. டைப்ஸ், அதோட ஏஜென்ட்ஸ் யாரு, அந்த ஃபெர்டிலைசேஷன் ஈவென்ட்ஸ் எப்படி நடக்குங்கிறதையும் இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்போமிக்சி, அப்போஸ்போரி அண்ட் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம இப்போ ரீசெண்டா நிறைய ட்ரெண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கு. அதோடைய டெவலப்மெண்ட் அண்ட் அதோடைய ப்ராசஸிங் மெத்தட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கமிங் டு தி 5th யூனிட், ஃபோர்த் யூனிட்லயே உங்களுக்கு மைக்ரோ டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்கை வந்து இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கிறது. ஜஸ்ட் வந்து ஒரு மைக்ரோடோம் அப்படின்னா என்னன்றதை மட்டும்தான் நமக்கு ஓல்டு சிலபஸ்ல ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. இங்க மைக்ரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லி அதோடைய டெக்னிக் ஃபுல்லாமே. ஹலோ, கேன் ஐ கண்டினியூ? சார் நான் கண்டினியூ பண்ணலாங்களா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். ஓகே, இப்போ நமக்கு இந்த 4th யூனிட்ல மைக்ரோ டெக்னிக்ஸ் அப்படின்றதுல வந்து ஜஸ்ட் நம்ம மைக்ரோடோம் பத்தி மட்டும்தான் பார்த்திருப்போம். ஆனா இங்க இப்போ மைக்ரோஸ்கோப்ல இருந்து ஆரம்பிச்சு அதோடைய பிரின்சிபல் டெக்னிக்ஸ், அந்த இதுல இருக்கிற டைப்ஸ் என்னென்ன இருக்கு, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், செம், டெம், ஏடிஎக்ஸ் எப்படி நீங்க பாப்பீங்க, அது எதுக்காக அனலைஸ் பண்றீங்க, ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்றதுல இருந்து ஃபிக்ஸேட்டிவ் ஏஜென்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்லைட் பெர்மனண்டாகவோ இல்லைன்னா நார்மலாகவோ எப்படி நம்ம ஒரு ஸ்லைடை ப்ரிப்பேர் பண்றது, ஃபிக்ஸிங் பண்றது, ஸ்டெயினிங் பண்றதுன்னு சொல்லி அப்படி எல்லா விதமான நமக்கு மைக்ரோ டெக்னிக்ஸ் அப்படின்றது எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ கமிங் டு தி 5th யூனிட், செல் பயாலஜி, மாலிகுலர் பயாலஜில வந்து செல் பயாலஜில உங்களுக்கு நார்மலாவே இருக்கிற மாதிரி எல்லாமே நமக்கு ஹோல் சிலபஸ்ல இருக்கிற மாதிரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. பட் இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒவ்வொரு இதையுமே வந்து அங்க செல் ஆர்கனல்ஸ்னு கொடுத்திருந்தாங்கன்னா இங்க ஒவ்வொரு ஆர்கனல்ஸையும் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இதோட வந்து இந்த ப்ரோகேரியட்ஸ், நியூகேரியட்ஸ் உடைய டிஎன்ஏ சிந்தசிஸ் மெட்டீரியல் அதெல்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்க சொல்லியிருக்காங்க. வேற இதுல வந்து அவ்வளவா சேஞ்சஸ் கிடையாது செல் பயாலஜில. மாலிகுலர் பயாலஜில பார்க்கணும்னா நமக்கு ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம்.
அதுல ப்ரோஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்றதையும் பார்ப்போம். அதே மாதிரி மாலிகுலர் ஷாம்பெயின்ஸ், ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இங்க மாலிகுலர் பயாலஜில பார்ப்போம். கமிங் டு சிக்ஸ்த் யூனிட்ல ஜெனetics அண்ட் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து என்டையர்லி நியூ டாபிக். ஓல்ட் சிலபஸ்ல எங்கேயுமே வந்து ஸ்பெசிஃபிக்காவோ இல்ல வந்து இதாவும் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படல. இங்க நமக்கு இப்ப புதுசா அதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஜெனடிக்ஸ்ல வந்து நார்மலாவே இருக்கிற மாதிரி ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் பத்தியும் வந்து இங்க கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ், பாப்புலேஷனுக்கு வந்து இங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் வந்து என்னென்ன பண்றது, எப்படி வந்து அதை அனலைஸ் பண்றது, என்ன மாதிரியான ஜெனடிக் ட்ரிஃப்ட் எடுக்கிறாங்க, என்ன மாதிரியான தியரிஸ் ஃபாலோ பண்றாங்க, மியூட்டேஷன் என்னது, செலெக்ஷன்னா என்னது, நிச் ஈகாலஜிக்கல் திங்ஸ் எல்லாமே வந்து இங்க நமக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். ஓரளவுக்கு நமக்கு அதை கெஸ் பண்ணி படிக்க முடியும். அண்ட் கம்மிங் டு தி பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நம்ம இது வரைக்கும் வந்து எல்லா ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லயுமே வந்து பயோஸ்டாட் கண்டிப்பா நம்ம பண்ணியிருப்போம். அது வந்து எப்படி பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோடைய பிரின்சிபல், அதோடைய அப்ளிகேஷன் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் எல்லாமே நம்ம அங்க எம்எஸ்சிஸ்ல படிச்சது எல்லாமே வந்து இங்கேயும் நமக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. இது வந்து என்டையர்லி நியூ டாபிக் அப்படின்றனால இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்றது வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கிற டாபிக் தான். யூனிட் 8ல வந்து ஓல்ட் சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப இங்க நியூ சிலபஸ்ல வந்து வால்வாக் சென்டர் ஆஃப் ஆரிஜின், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், மெயில் ஸ்டெரிலிட்டி, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, கிரீன் ரெவல்யூஷன், மாலிகுலர் டெக்னிக்ஸ் இன் பிளான்ட் ப்ரீடிங், இதை பத்தி எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா இங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதோடைய அந்த பிளான்ட் ப்ரீடிங்ல மிச்சது வந்து ஓல்ட் சிலபஸ்ல இருக்கிறது அப்படியே கவர் ஆயிட்டு மிச்சது எல்லாமே வந்து இங்க கவர் ஆகுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கம்மிங் டு தி 7th யூனிட். இது ஒரு முக்கியமான யூனிட். கிட்டத்தட்ட ஒரு 14 மார்க்ஸ் கிட்டக்க இதுல இருந்து வரலாம் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து இதுல பிளான்ட் பிசியாலஜின்னு பொதுவா வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க ஓல்ட் சிலபஸ்ல. இங்க நியூ சிலபஸ்ல எல்லாமே பிரிச்சு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறது எதுக்குன்னா டெஃபிஷியன்சி சிம்டம்ஸுக்கும் போட்டோ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், போட்டோசிந்தசிஸ்ல போட்டோ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசத்துக்கும் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போட்டோசிந்தசிஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ரெஸ்பிரேஷன்ல அதோடைய சிக்னிஃபிகன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நைட்ரஜன் மெட்டபாலிசம் அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்றது செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ல வந்து அவ்வளவா வந்து இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ஓல்ட் சிலபஸ்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. வேறஸ் இப்போ நியூ சிலபஸ்ல இது ரொம்ப ட்ரெண்டிங் இதுல போயிட்டு இருக்கிறனால, அதாவது பிளான்ஸ்ல இருக்கிற பயோ ஆக்டிவ் சிந்தசிஸ், பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸும் செகண்டரி மெட்டபாலைட்ஸையும் அனலைஸ் பண்றதுனால இதை பத்தி நம்ம ஃபர்தரா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக செகண்டரி மெட்டபாலைட்ஸ் சிந்தசிஸ் ஆகுறதுல இருந்து அதோடைய பிசியாலஜிக்கல் ரூல் வரைக்கும் இங்க நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மிச்சப்படி நைட்ரஜன் சைக்கிள், பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சைக்கிள்லாம் ஓல்ட் சிலபஸ்ல இருக்கிறதே அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க. பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ், இது நமக்கு ஒரு முக்கியமான டாபிக் தெரியும். சோ ஃபார் இன் ஓல்ட் சிலபஸ்ல ஆக்சன், ஜிபர்லின், சைட்டோகைனின் மட்டும்தான் இருக்கும். இங்க நமக்கு எத்திலின் அண்ட் அப்சசிக் ஆசிட், போட்டோபயாலஜி அண்ட் போட்டோமார்பிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் ரெட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியர் ரெட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் ரெட்டா இருக்கும்போது பிளான்டோடைய சிந்தசிஸ், நியர் ரெட்டா இருக்கும்போது பிளான்டோடைய சிந்தசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இதுல நம்ம பார்த்துக்கலாம். கிரிப்டோ போட்டோகிராம்ஸ், வென்டிலைசேஷன் அண்ட் கார்டியக் ரிதம் இன் பிளான்ஸ், இது எல்லாமே வந்து பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ்ல இப்போ ஆட் பண்ணியிருக்கிற ஒரு சப் டாபிக். இதுல ஸ்ட்ரெஸ் பிசியாலஜின்னு சொல்லி இப்போ புதுசா இதுவும் வந்து ஒரு நியூ டாபிக் தான் இப்போ நமக்கு ஆட் பண்ணியிருக்கிறது. ஸோ நம்ம இதை வந்து பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் மாடலாம், என்ன விதமான ஸ்ட்ரெஸ் எல்லாம் பிளான்ஸுக்கு வரும், அதுக்கு எப்படி அது ரெஸ்பான்ஸ் பண்ணும், அது எப்படி வந்து அதோடைய மெக்கானிசத்தை மாத்திக்குது, என்ன எதுக்காக இது நடக்குது, அண்ட் அதோடைய அடாப்டேஷன், அது எப்படி அதுல இருந்து வெளியே வருது அப்படின்ற டீட்டெயிலா இங்க ஸ்ட்ரெஸ் பிசியாலஜில கொடுத்திருக்காங்க. பயோகெமிஸ்ட்ரி பொறுத்தபடியும் ஓல்ட் சிலபஸ்ல ரொம்ப சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அதோடைய பேசிக்ஸ் இதை மட்டும் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. கார்போஹைட்ரேட்ஸ்னா அது என்னது, அதோடைய ஸ்ட்ரக்சர், கிளாசிபிகேஷன்,
அப்படின்றது பேசிக் இதை மட்டும் அனலைஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆனா இப்போ அதோடைய இன்டெப்த்ல வரைக்கும் போறாங்க. அதோடைய பயோசிந்தசிஸ்ல இருந்து எப்படி வந்து அது உருவாகுது, எப்படி வந்து அது வந்து எங்க நமக்கு உபயோகிக்குது, எங்க நமக்கு அது வந்து யூட்டிலைஸ் ஆகுதுன்றது எல்லாமே வந்து இந்த நியூ சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யூனிட் 8 பொறுத்தபடியும் ecology, environmental pollution and management அண்ட் வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், பைட்டோஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 டாபிக்ஸ் கிட்ட தான் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஈகாலஜியை பொறுத்தபடியும் வந்து நார்மலா நமக்கு சின்ன சின்ன டாபிக்ஸை மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஈகாலஜிக்கல் சக்சஷன், அந்த ஈகாலஜினா என்ன, அதோடைய ஈகாலஜிக்கல் நிச்னா என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, ஈகோசிஸ்டம் என்னது, ஈகோடோன்னா என்னது அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க நமக்கு இந்த ஆர்என்கே செலெக்ஷன், பாப்புலேஷன் growth curve, பாப்புலேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இங்க நமக்கு கொடுத்திருப்பாங்க. பாப்புலேஷன் growth curve என்னது, பாப்புலேஷன் ரெகுலேஷன்னா என்னது, இதோடைய ரேட் ஆஃப் பர்த், ரேட் ஆஃப் டெத் அண்ட் ஆர்என்கே செலெக்ஷன்னா என்னது, அங்க இருக்கிற நடக்கக்கூடிய அந்த கிராஃபிக்கல் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க நமக்கு மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் வந்து டெப்தா ஈகாலஜிக்கல் செஷன் வந்து மெக்கானிசம், கான்செப்ட்ஸ் ஆஃப் கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கான்செப்ட்ஸ் அண்ட் நியூ அண்ட் டைனாமிக் ஆஃப் ஈகோசிஸ்டம்ல வந்து நமக்கு இருக்கிற எல்லா மினரல் சைக்கிள்ஸையும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து கொஞ்சம் இந்த ஃபுட் வெப், ஃபுட் செயின் எல்லாமே வந்து ஓல்ட் சிலபஸ்ல இருக்கிறது தான். அண்ட் இதோடைய வந்து மெரைன் அண்ட் எஸ்ட்ரீஸ் அண்ட் ஈகோசிஸ்டம் வந்து இங்க ஆட் அப் பண்ணியிருக்காங்க. என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்தபடியும் கொஞ்சம் என்டையர்லி நியூ சிலபஸா தான் இதை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய டைப்ஸ், காசஸ், எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ், என்னென்ன மாதிரியான கண்ட்ரோல் மெஷர்ஸை நம்ம பொல்யூட்டன்ஸுக்காக செய்ய போறோம், அண்ட் ஜிஐஎஸ், ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்றோம், பயோடைவர்சிட்டி அண்ட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து இதுல நமக்கு அனலைஸ் ஆகிடும். ஸோ பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷனும் இது வந்து ஒரு நியூ டாபிக் தான். இதுல வந்து ரெட் டேட்டா லிஸ்ட் மட்டும்தான் அங்க வந்து மென்ஷன் பண்ணி ஓல்ட் சிலபஸ்ல மென்ஷன் பண்ண வரைக்கும் ரெட் டேட்டா லிஸ்ட் சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ஸ்ன்ற மாதிரி இங்க நமக்கு இன்சிட்டிவ் அண்ட் எக்ஸிட்டிவ்ல இருந்து ஆரம்பிச்சு IUCN ரெட் லிஸ்டட் டேட்டாஸ்ல இருந்து அதோடைய பயாலஜிக்கல் ஆக்ட்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பைட்டோஜியோகிராஃபில வரைக்கும் நமக்கு பயோஜியோகிராபிக்கல் கிளாசிபிகேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது வரைக்கும் வந்து பைட்டோஜியோகிராஃபில நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி டிஸ்பர்சல் இருக்கு, ஸோ இந்த மாதிரியான ஜியோகிராஃபி இருக்கு, பிளான் ஜியோகிராஃபி இங்க இருக்கும், இங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஹைப்போதசிஸாவும் சொல்லியிருப்பாங்க. இதுல இங்க பர்டிகுலரா இப்போ நம்ம இந்தியால இருக்கக்கூடிய பயோஜியோகிராபிக் கிளாசிபிகேஷன் என்னது, பயோடைவர்சிட்டி ஆஃப் ஹாட்ஸ்பாட்ஸ் என்னென்ன இருக்கு இந்தியாலையும் வேர்ல்டுலையும், ரீஜியன்ஸ் எங்க இருக்கு அப்படின்ற அனாலிசிஸ் வந்து இதுல இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கமிங் டு தி 9th யூனிட் பொறுத்தபடியும் மைக்ரோபயாலஜி அண்ட் பிளான்ட் பேத்தாலஜி, அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்டா வச்சுட்டு இருந்த அந்த பாக்டீரியா, விராலஜி அண்ட் பேத்தாலஜி எல்லாமே வந்து இப்போ நீங்க 9th யூனிட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து இன்க்ளூட் பண்ணது என்னதுன்னா, ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே இதுல நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுல நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபெர்மெண்டர் எப்படி ஒர்க் ஆகுறது, ஒரு பயோ ரெமிடியேஷன் ப்ராசஸ் என்னது, பயோடிகிரடேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற எல்லாமே வந்து இங்க நமக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. விராலஜி பொறுத்தபடியும் கிளாசிபிகேஷன் ஆஃப் பிளான்ட் வைரஸஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோடைய டேர்ம்ஸ், அதோடைய ஐசோலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பிளான்ட் பேத்தாலஜியை பொறுத்தபடியும் டிசீஸுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. டிசீஸை பத்தி நம்ம இது வரைக்கும் டிசீஸ் பத்தி என்னென்ன இருக்குன்றத பார்த்திருப்போம். இதோடைய சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும், இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்றது அப்படின்றத வந்து இந்த பேத்தாலஜில இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் இன்ட்ராக்ஷன் பாராசைட்ஸ் எல்லாமே வந்து இதுல நமக்கு கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் பொறுத்தபடியும் இதுல நமக்கு நிறைய வந்து இந்தியால அஃபெக்ட் ஆன டிசீஸை பத்தி நமக்கு இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஷீட் பிளைட் ஆஃப் ரைஸ், லீவ் ஸ்பாட் ஆஃப் கிரவுண்ட், பிளாக் ரஸ்ட் ஆஃப் வீட், லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய டிசீசஸை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வந்த டிசீசஸ் எல்லாமே வந்து இங்க அதோடைய ஃபுல் லைஃப் சைக்கிள்ஸை பத்தி நீங்க இங்க பார்க்கலாம். இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த அப்படின்ற டாபிக் வந்து இட்ஸ் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான டாபிக் இப்போ.
ரீசெண்டா இந்தியால வந்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கா கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இங்க நமக்கு mention பண்ணிருக்காங்க. யூனிட் 10ல வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஓல்ட் சிலபஸ்ல இல்லாத டாபிக்க தான் இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் டு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் ரெண்டுமே வந்து ஓல்ட் சிலபஸ்ல கிடையாது. ஓல்ட் சிலபஸ்ல வந்து பார்க்க போனோம்னா யூனிட் 2ல ஜஸ்ட் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா என்னன்றதை மட்டும் வந்து நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அதோடைய டெக்னிக்ஸ்ல இருந்து அது எப்படி பண்றது, அந்த கேலஸ் இண்டக்ஷன்ல இருந்து அதோடைய growth டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல இருந்து அதோடைய அப்ளிகேஷன் வரைக்கும் நானோ சயின்ஸ் டெக்னாலஜி வரைக்கும் ஃபுல்லா அதுல அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங் பொறுத்தபடியும் ஒரு டிஎன்ஏவை எப்படி நம்ம எடுக்கிறோம், அதோடைய ஜெனடிக் லெவல்ல வந்து என்னென்ன மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, நம்ம எலக்ட்ரோபோரசிஸ் எப்படி ரன் பண்றது, அதோடைய பிசிஆர் எப்படி ரன் பண்ணி பார்க்கறது, அதோடைய மார்க்கர் என்னது, அதோடைய பிரைமர் என்னது அப்படின்றது சீக்வென்சிங் மெத்தட்ல இருந்து அந்த டிஎன்ஏ அனாலிசிஸ் ஃபுல்லா நம்ம பண்ணிட்டு அதோட நமக்கு என்ன யூஸ் சொசைட்டில இருக்கு அப்படின்றதையும் நமக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ஸ்ல இருந்து ஹெர்பிசைட்ஸ், கோல்டன் ரைட்ஸ், எடிபிள் வேக்சின்ஸ் எல்லாமே வந்து இங்க நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய என்ன மாதிரியான என்விரான்மெண்டல் லாஸ் இதுக்கு ரிலேட்டட், அதாவது இந்த பிளான்ஸுக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்றதையும் நமக்கு இங்க யூனிட் 10ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது உங்களுடைய வேல்யூவேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் மார்க்ஸ் ப்ராசஸ் பார்க்க போனோம்னா யூனிட் 1ல இருந்து கிட்டத்தட்ட 9 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம இந்த டிஆர்பில கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. யூனிட் 2 9 மார்க் கேட்கற மாதிரியான சான்ஸ் இருக்கு. இது வந்து 15 மார்க்ஸுக்கான கேட்கக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்கு. யூனிட் 4 வந்து 10 மார்க்ஸுக்கு கேட்கக்கூடிய சான்ஸ் அதிகமா இருக்கு. யூனிட் 5 8, யூனிட் 6 9, யூனிட் 7 வந்து பிசியாலஜி, பிளான் பிசியாலஜி, ஸ்ட்ரெஸ் பிசியாலஜி எல்லாமே இருக்கிறனால அது நியர்லி 14 மார்க்ஸுக்கு வரக்கூடிய சான்ஸ் அதிகமா இருக்கு. யூனிட் 8ல இருந்து 8 மார்க்ஸ்க்கு வர கேக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யூனிட் 9ல வந்து 9 மார்க்ஸுக்கு, யூனிட் 10ல வந்து நியூ அப்படின்றனால இதுல வந்து 10 மார்க்ஸுக்கு. இது உங்களுடைய கோர்ஸ் ஃபியூச்சர்ஸ். நமக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் இப்போ நமக்கு லைவா போய்கிட்டு இருக்கும். அண்ட் அதோட நமக்கு ரெக்கார்டிங் செஷன் ஆஸ் மேம் சொன்ன மாதிரி நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மெட்டீரியல்ஸையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் சீரீஸையும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் முடிய செக் யுவர் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராக்ரஸையும் நீங்க எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றதையும் நம்ம சைமல்டேனியஸா ரீகலெக்ட்